வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது நம்ம கை விரலுக்கு பொருந்தாத, அதாவது லூசா இருக்கிற மோதிரங்களை காசே செலவில்லாம ஒரு சிறிய முறையில, ரொம்ப எளிமையான முறையில நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை கொண்டே ரொம்ப எளிமையா சரி செய்யற ஒரு சுலபமான முறையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இப்போ இந்த வீடியோல நான் எடுத்திருக்கிற இந்த மோதிரம் என்னுடைய மோதிர விரலுக்கு பொருந்தாது. நடுவிரல்ல போட்டாலும் கூட அது கொஞ்சம் லூசா இருக்கும். தண்ணீர்ல வேலை பார்த்தோம்னா கலந்து வந்துடும். இப்போ இந்த மோதிரத்தை நம்ம சிம்பிளா எப்படி சரி பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்னா ஒரே ஒரு மெழுகுவர்த்தி இருந்தா போதும். இப்போ இந்த மெழுகுவர்த்திய நம்ம அந்த மெழுகுவர்த்தியிலிருந்து விழுற அந்த உருகின மெழுக வச்சுதான் நாம இந்த மோதிரத்துல உள்பக்கத்துல ஒரு லைனிங் மாதிரி கொடுக்க போறோம். அதாவது முழுக்க சுத்தி அந்த முழு சுற்றளவுலையும் நம்ம அந்த உருகின மெழுக வச்சு இப்ப நான் அதை நிரப்பிக்க போறேன். ஒரு லைன் ஃபுல்லா போட்டுக்க போறோம். இப்போ அந்த மோதிரத்தை திருப்பி மோதிரத்தோட உள்பக்கத்துல ஒவ்வொரு சொட்டு, அதாவது ஒவ்வொரு துளியா அது முழுசும் அந்த சுற்றளவு முழுசும் நிரம்புற மாதிரி இப்ப நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை பண்ணிட்டு இப்போ ஒரு லேயர் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ வெளியே வழிஞ்சிருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவா வழிஞ்சிருக்கிற அந்த மெழுகை மட்டும் எடுத்துட்டு இப்ப நம்ம அடுத்து இந்த மோதிரத்தை போட்டு பார்க்கலாம். இப்போ உள்பக்கத்துல இப்ப இதை விட அதிகமான திக்னஸ்க்கு நீங்க போடணும்னா இன்னொரு லேயர் நீங்க போட்டுக்கலாம். இப்ப லேசா அழுத்தி கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த மெழுகு நல்லாவே செட் ஆயிரும். ஆனா இதுவே நீங்க அதிகமான திக்னஸ்ல நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஒரு லேயர் போட்டோம்னா அது கரெக்டா வரும். இப்போ இது ரவுண்டா, அது பிளைன் மோதிரம்ங்கிறதால இப்போ ஃபுல் ரவுண்டுக்கு போட்டிருக்கோம். இதே மாதிரி மற்ற மோதிரத்துக்கு எப்படி போடலாங்கிறது இப்ப அடுத்து பார்க்கலாம். இப்போ இது ஒரு லேயர் போட்ட பிறகு இப்போ இந்த மோதிரம் எனக்கு டைட்டா அது பொருந்தது. இந்த மாதிரி மெழுகு வச்சு நம்ம இத மாதிரி உள்பக்கத்துல இப்படி ஃபில் பண்றதால உள்பக்கத்துல அழுக்கு படிகிறதும் கூட தவிர்த்தரலாம். இப்போ இன்னொரு முறை, அதாவது ரெகுலரான நார்மல் மோதிரத்துல எப்படி பண்ணலாம்னா இதே மாதிரி அதோட ஃப்ரண்ட் சைட்ல ஒரு லேயரோ 2 லேயரோ நீங்க இத மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா அதையும் நீங்க ஈஸியா அதோட சைஸை சின்னதாக்கலாம். இது ரொம்ப பெரிய மோதிரங்களுக்கு நம்ம சரி பண்ண முடியாது. ஆனா ஓரளவுக்கு பெருசா இருக்கிற மோதிரங்களை இந்த முறையில நம்ம ரொம்ப சுலபமா சரி பண்ணிடலாம். அதே சமயத்துல வேணான்னு நம்ம நினைக்கிறப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு ஈஸியா இதுல இருக்கிற நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த மெழுகு கோட்டிங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த முறையில நம்ம பயன்படுத்தாம வச்சிருக்கிற மோதிரங்களை கூட நம்ம ஈஸியா சிறியதாக்கி பயன்படுத்தலாம். இப்போ இந்த மோதிரம் கொஞ்சம் லூசா இருக்கும் எனக்கு. இப்ப இதுல 2 லேயர் போட்டிருக்கேன்னா அது போட்டது வெளியே தெரியாது. நம்ம நார்மலா பார்த்தோம்னா ஒரு லைன் இருக்கு உள்ள, ஆனா அது வெளியே தெரியாத அளவுக்கு அதை கோட் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, அது கையில போட்டோம்னா சுத்தமா வெளியே தெரியாது. பழைய காலத்துல எல்லாம் இந்த மாதிரி மோதிரங்களை சிறுசாக்குறதுக்கு நூல் சுத்தி அல்லது துணி சுத்தி போடுவாங்க. அதை விட இது ரொம்பவே சிம்பிளான, அதே சமயம் நீட்டான மெத்தடு. இப்போ இந்த மோதிரத்துல இந்த மெழுகு போடுறது எந்த மாதிரி மோதிரத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி கல் வச்ச மோதிரங்கள்ல இந்த மாதிரி மெழுகு நம்ம கோட்டிங் கொடுக்காதீங்க பின்பக்கத்துல. ஏன்னா அந்த ஷைன், கல்லோட அந்த பளபளப்பு மங்கிரும். அதனால அதுல மெழுகு யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற மோதிரங்கள்ல இதை தாராளமா நீங்க யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல அடுத்து சந்திக்கலாம். நன்றி.